வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு சிம்பிளாகவும் மற்றும் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய பிரியாணியுடைய சைட் டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை என்று பார்க்கலாம். கத்திரிக்காய் சின்னதாக இருக்கக்கூடிய 5 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் எங்களுக்கு 2 போதுமானது. எண்ணெய் 100 ml, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கச்சானும் எள்ளும் 1 டேபிள் ஸ்பூன். இது நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு, பச்சை மிளகாய் ஒரு 6, அதை நடுவில் கீறி எடுத்துக்கொள்ளுவோம். மிளகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகும் உளுந்தும் 1/4 டீஸ்பூன். முதல்ல கச்சானையும் எள்ளையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஓகே, இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். வாங்க இனிமேல் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் நல்லா. அதில் 100 ml ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகும் உளுந்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். உளுந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிய விடுங்கோ. இனிமேல் நாங்கள் அந்த 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், வெந்தயத்தை இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவுமே நீங்கள் 1 நிமிஷம் பொரிய விடுங்க. ஸோ இதில் இனிமேல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலை இல்லாதபடியாக நான் சேர்க்கலை. பச்சை மிளகாவுமே கலர் மாறணும். ஸோ ஒரு நிமிஷம் வரைக்குமே அதை நாங்கள் பொரிய விடுவோம். ஸோ இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு சேர்க்க வேண்டியதுதான். நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இதில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வெட்டி இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ டைம் எடுக்க எடுக்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடிப்பிடிக்காமல் நாங்கள் அப்பப்போ கிளறி விட்டால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட எங்களுடைய கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு மாதிரி தான். ஆனால் நாங்கள் கடைசியாக இதில் கச்சானும் எள்ளும் சேர்க்குறபடியாக இதில் டேஸ்ட் லைட்டாக மாறும். இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா கத்திரிக்காய் மசியை வதங்கிட்டு பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இனிமேல் அரைச்சி வச்சுருக்கிற கச்சானும் எள்ளும் கலந்த பொடியை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி கிளற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கீழே இது இனிமேல் அடிப்பிடிக்க பார்க்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வதக்கி விடலாம். ஸோ இனிமேல் நாங்கள் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். ஸோ புளித்தண்ணி மிக்ஸியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம், அதுதான் எங்கள் டைம். ஏன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு எங்களுடைய பிரியாணியுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தயார். இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், நான் சொன்ன அளவில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஸோ மச்.